அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையிலே மறுபடியும் இந்த 9ஆம் தேதி உங்களை எல்லாரும் சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே சபைகள் திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு நல்ல அறிவிப்பு வரத்தான் போகிறது. சிலர் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் வெளியிட போகிறது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜபம் நிச்சயமாய் கேட்கப்படும். இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியிலே நான் இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த 4-5 வாரங்களாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை, ராப்சர் என்பதை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, அவருடைய வருகைக்கு முன் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய வருகைக்கு முன் நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதில் 3 காரியங்கள். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். I came to send fire on the earth, and how I wish it were already kindled. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக, ரகசிய வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீ, அக்கினி அபிஷேகம் நிச்சயமாய் ஊற்றப்பட வேண்டும். இது தேவனுடைய விருப்பம். பாருங்க, அதுக்கு பேர் எழுப்புதல் அக்கினி, ரிவைவல் ஃபயர். இந்த எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட்ட பின்புதான் ஆண்டுடைய ரகசிய வருகை இருக்கும் என்பதாக வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆம், இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அக்கினி அபிஷேகம் கண்டிப்பாக தேவை. அவருடைய வருகைக்கு நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றார்கள் என்பதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். பெந்தகோஸ்தே நாளில் அவர்கள் கூடி வந்த போது அந்த அக்கினி நாவுகள் அவர் மேல் வந்து இறங்கி அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, அக்கினி அபிஷேகம் கண்டிப்பாக தேவை. அபிஷேகம் தேவை, அதுவும் அக்கினி அபிஷேகம், ஃபயர் அனாயிண்டிங் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது. இந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே ஒரு பெரிய மதிலா இருந்து அதை நம்மை பாதுகாக்கும் என்பதாக சகரியா 2:5 பார்க்கிறோம். நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த அக்கினி அபிஷேகத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்கள் அக்கினி அபிஷேகம் இருந்தால்தான் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் அன்பானவர்களே. ஏனென்றால் இந்த பாவ உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் இச்சைகள், பாவங்கள், இல்லையா, அசுத்தமான காரியங்கள், நினைவுகள் நமக்கு வருகிறது. இவைகள் எல்லாம் நாம் மேற்கொண்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் இந்த அக்கினி அபிஷேகத்தை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர், ஆவியின் நிறைவு, இந்த அந்நிய பாஷை, இவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் பெந்தகோஸ்தே உபதேசம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அது தவறு அன்பானவர்களே. இட் இஸ் நாட் பெண்டிகாஸ்டல் டாக்டரின். இது வேதத்தினுடைய உபதேசம், மூல உபதேசம், அப்போஸ்தலர்கள் உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். ஏசாமி சொல்றார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் போகிறேன், நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பதாக யோவான் 14 நாம் பார்க்கின்றோம். அப்படியே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், அதை ஒவ்வொருவரும் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. சிலர் சொல்கிறார்கள், இது பெந்தகோஸ்தே உபதேசம், எங்களுக்கு ஆவியின் நிறைவு, அந்நிய பாஷை எல்லாம் தேவையில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இச்சைகளை உண்டாக்கும், அசுத்தத்தை உண்டாக்கும், இந்த மோக அனலை உண்டாக்கும், இச்சைகளை உண்டாக்கும் இந்த அக்கினியை நாம் அவித்து போட வேண்டுமானால் பரிசுத்த அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவை. ஆண்டுடைய விருப்பம் என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் அக்கினியாய் அவருக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
அபிஷேகத்தின் நிறைவை பெற்று அவருக்காய் நாம் அக்கினியாய் விழாவ வேண்டும், வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். அது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில சொல்வார்கள் நமக்கும் இதுக்கும் ஒத்து வராது என்று நினைப்பார்கள். ஐயோ, இந்த அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை, இந்த அக்கினி அபிஷேகம் இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒத்தே வராது சாமி என்று அநேகர் அதை பார்த்து பயப்படுவார்கள், அது விலகுவார்கள். அது ஏதோ ஒரு தவறான உபதேசம் போல என்று நினைப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் நினைத்திருந்தால் தயவு செய்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை, இந்த அனாயிண்டிங்கை, இந்த அக்கினி அபிஷேகத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இயேசு சுவாமி எடுத்துங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் நிறைந்தவராயிருந்தார் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும். Jesus was filled with the spirit of the Holy Ghost, power of the Holy Ghost, anointing of the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இயேசு பெற்றிருந்தனால்தான் பிசாசுகளை துரத்துகிறாயும் நன்மை செய்கிறாயும் சுற்றித் திரிந்தார் என்பதாக அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கின்றோம். சரியா? அடுத்தது பேதுருவை பாருங்க. பேதுருவின் காரியங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும், பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த 12 சீஷர்களும் மேல் வீட்டறையில் காத்திருந்த போது அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே, பெந்தெகோஸ்தே சபை அல்ல, the day of Pentecost, அந்த நாளிலே அபிஷேகம், அந்த அக்கினி வந்து இறங்கினது. அவர் எல்லோரும் பெற்றிருந்தார்கள். பேதுருவும் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அந்த அக்கினி அபிஷேகத்தை பேதுருவும் பெற்றிருந்தார். அதனாலதான் கோழையான பேதுரு தேவனுக்காக எழும்பி தைரியசாலியாக பிரசங்கித்தார். ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருவின் கையில் தான் தேவன் சபையினுடைய திறவுகோல்களை கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானை பாருங்கள். அப்போஸ்தலர் 6:3 ஸ்தேவான் அவன் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஸ்தேவான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரை நீங்கள் பாருங்கள். பவுல், செயின்ட் பால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு தேவன் அனனியாவை அனுப்பினார். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பவுல் அது வல்லமையாய் அவர் பெற்றிருந்தார். அதனால்தான் மகத்துவமான காரியங்களை அவர் செய்ய முடிந்தது. 3ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த அபிஷேகம், இந்த அக்கினி அபிஷேகம் பரிசுத்த பவுல் பெற்றிருந்தார். புறஜாதிகள் மேல கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. புறஜாதிகள் மேல் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆம்பிரியமானவர்களே, எபேசு பட்டணத்தில் உள்ள சபையார் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லை என்ற போது பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, உங்களுக்கு எத்தனை உதாரணம். இயேசு கிறிஸ்து, பேதுரு, பரிசுத்த பவுல், இல்லையா, ஸ்தேவான், புறஜாதிகள், கொர்நேலியு, இப்படி நீங்க வேதத்துல நீங்கள் வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சீஷர்களும் எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருந்தால் தேவனுக்காய் அவர்கள் சாட்சியா நிற்க முடிந்தது. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்ப இந்த பரிசுத்த ஆவியினர் வந்தாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ, அவருக்காய் சாட்சியா நிற்க, தைரியமா எழுந்து சத்தியத்தை சொல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. அந்த தைரியம், அந்த பலன் எங்கிருந்து வரும்? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் வரும். அப்படியானால் அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நமக்குள் இருந்தால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பாவங்களை சுற்றறிக்கும் வாழ்க்கை. பிசாசு நம்மளை தொடவே முடியாது. பிசாசு நம்மளை தொடவே முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒரு நான் சாட்சியை சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், என்னை உயர்த்தி அல்ல. கடந்த நாட்களிலே ஒரு சிறு பிள்ளைக்கு அசுத்தாவின் காரியங்கள் இருந்தது. அப்பொழுது அந்த அசுத்தாவியானது போராடி கொண்டிருக்கும் பொழுது அடியேன் சென்று தேவ பிள்ளைகளோடு நாங்கள் ஜெபிச்சோம். அப்ப அது நம்மளை பார்க்கவே பயப்படுது. ஐயோ, நீ போயிடு, எரியுதே. நான் சாதாரண மனிதர்கள். அப்ப நம்மளை பார்த்து அது எரியுதே, பிசாசு சொல்லுது, எரியுதே, எனக்கு ஒண்ணும் முடியலையே, நீ போயிடு. அப்ப ஏன் அந்த பயம்? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம், நமக்குள் இருக்கிற அனாயிண்டிங், நமக்குள்ள இருக்க அந்த ஃபயர், அது பிசாசுக்கு தெரிகிறது. ஐயோ, இவருக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஐயோ என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அலறுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால் பிசாசு உங்களை பார்த்து பயப்படும், அலரும். எந்த வெள்ளி சூனியமும் மந்திரமும் உனக்கு பலிக்கவே பலிக்காது. நான் சொல்கிறது நீங்க நன்றாய் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். இந்த அக்கினி அபிஷேகம் உனக்குள் இருந்தால் உன் பாதைகள் செவ்வையாய் இருக்கும். நீ போக வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். நீங்க என்ன செய்யணும், என்ன முடிவுகள் எடுக்கணும், ஒவ்வொன்றும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஆவியானவர் தூண்டி தூண்டி கைடன்ஸ் பண்ணுவார். அதனால இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் வாலிப பிள்ளையா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், சிறுவர்களா இருக்கலாம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களா யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் ஊற்றப்பட அவர் ஆயத்தமா இருக்கிறார். இது ஊற்றப்படுதலின் காலம். outpouring of the Holy Spirit. This is the time of outpouring of the Holy Spirit. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுகிறார். இன்னைக்கு பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், விசுவாசிகள் சபைக்கு வருகிற பல வருஷமாய் வருகிற விசுவாசிகளே இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, அந்த அக்கினி அபிஷேகத்தை பெறவில்லை. பல வருஷமாய் கோயிலுக்கு வருகிறார்கள், பல வருஷமாய் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள், பல வருஷமாய் ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த அக்கினி அபிஷேகத்தை பெறாமல் அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறால் தான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் நமக்கு வருகிறது. ஏனையா விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம், பின்மாற்றமான அனுபவம். கொஞ்ச நாள் ஆண்டுக்குழுக்கள், கொஞ்ச நாள் பின்மாறி போடுதல், சபைக்கு வர மாட்டேன், திருப்பி சபைக்கு வருதல், திருப்பி பின்மாற்றம் அடைதல். ஏன் இந்த மாதிரி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் என்றால், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் இல்லை. அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் அது நம்மை பலப்படுத்தும், விழாமல் அது நம்மை தற்காக்கும். நம் பாவம் செய்ய போகும்பொழுது அது நம்ம பேசும், நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவார். நீ செய்யாத மகனே, இந்த காரியம் நான் ஆண்டுடைய பிள்ளை என்று உணர்த்துகிற ஆவியானவர் அவர். ரிப்ரூவிங் ஸ்பிரிட். தேவ பிள்ளைகளே, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் விருப்பம் அது. ஆண்டவர் சொல்றார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் அது. இரண்டாவது குறிப்புக்கு போகலாம். அதே லூக்கா 12. இன்னைக்கு ஃபுல்லா லூக்கா 12 தான் நான் பார்க்க போறோம். 3 குறிப்புகள். அதே லூக்கா 12ஆம் அதிகாரம் 47-48 நாங்கள் பாருங்கள். லூக்கா 12, 47, 48. அவருடைய ரகசிய வரியில் பிரவேசிக்க வேண்டுமானால் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்ய வேண்டும். நீங்க படிச்சு பார்த்து, எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கும் ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். We must know the will of God. We must know the will of our boss. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவருடைய சித்தத்தை நாம் அறிவதில்லை. நம்ம மனசுல என்ன தோணுதோ, நம்முடைய இருதயத்தில் என்ன தோணுதோ, நம்முடைய மூளையில என்ன தோணுதோ, நமக்கு என்ன உதிக்குதோ, நமக்கு என்ன பிளான் வருதோ, அந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அப்படி போகும்போது அங்க நம்ம ஃபெயிலியர் தான் அடைகிறோம். நான் அனுபவத்தோடு பேசுகிறேன், அங்க ஃபெயிலியர் அடைகிறோம். ஆனால் ஆவியானுடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, இது செய்யலாமா ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை போகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, அது குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க அன்பானவர்களே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 நீங்கள் பார்த்தா ஏசாமி சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. கடைசி நாட்டில் நிறைய பேர் ஆண்டவரே நான் அதிசயம் செஞ்சோம், அற்புதம் செஞ்சோம், பிசாசுகளை துரத்தணும். ஆண்டு சொல்றாரு, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன் சொல்றாரு, உங்களை யாருமே தெரியாது, உங்களை அறியன்னு ஏன் சொல்றாரு? அவங்க கெட்டதா செஞ்சாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, அற்புதங்களை செஞ்சாங்க, இல்ல தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. இதெல்லாம் அக்கிரமமா? இல்ல, நல்ல காரியம் தானே. ஏன் அவங்களை பார்த்து ஆண்டு அக்கிரம செய்ய காரியங்களை விட்டு ஆண்டு போகணும்னு சொன்னாரு? மேல் வசனம் சொல்லுது, மத்தேயு 7:22, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யாம வேற எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் தேவன் அவனை அறியேன் என்று சொல்லுவார், உங்களை யாருன்னே தெரியாது என்று சொல்லுவார். அப்படியானால் பிதாவினுடைய சித்தம் என்ன? ஒரு கேள்வி வருது இல்ல, அங்க பிதாவின் சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்க. All men to be saved and to come to the knowledge of the truth. அதாவது ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமாங்க? இந்த கடைசி நாட்கள்ல
ஆண்டோடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அவன் யாரா இருந்தாலும் சரி. நம்ம நினைப்போம் இவனுக்கெல்லாம் ரட்சிக்கும், மோசமான அயோக்கியா நம்ம சொல்றது. இவெல்லாம் ரட்சிப்பெல்லாம் தேவையில்லை, இவனுக்கு டைரக்டா நரகம் தான், இவனுக்கு டைரக்டா கடவுள் கொண்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நல்லா வாழவே கூட இந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அது தேவன் விருப்பம் உள்ளவராய் சித்தம் உள்ளவராய் இருக்கு. அப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த உலகத்திற்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, அவர் எந்த சமயத்தை சார்ந்த கர்த்தர்களை ரட்சிங்க ராஜா. அவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வரணும். நல்லா படிச்சிருக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, நல்ல விஞ்ஞானம் அவங்களுக்கு தெரியுது, பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல ஐக்கியூ இருக்குது. ஆனா தெய்வத்தை அறிகிற அறிவு அவர்களுக்கு வேண்டுமே என்று சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இது தேவனுடைய விருப்பம். இரண்டாவது ஆண்டுடைய சித்தம் என்ன தெரியுங்களாங்க? 1 தெசலோனிக்கேயர் 4:3 நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. What is the will of God? We must live a holy life. It is the will of God. தேவனுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இது தேவன் விரும்புகிறார், தேவனுடைய சித்தம். அப்போ பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் அசுத்தம். அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன? எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும், உலகத்திற்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். தேசத்துக்காக நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை செய்யாமல் நம்ம வேற எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய வருகையிலே நம்ம பிரவேசிக்க முடியாது. ஆண்டுடைய வருகையில பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த குவாலிபிகேஷன் நமக்கு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் நம்ம பார்த்தோம். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். We must know the will of God and we must execute it. அப்ப அதை நம்ம நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். We must fulfill it. தேவ பிள்ளைகளே, அதனால இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தை எஜமானுடைய பைபிள் என்ன சொல்லுது? லூக்கா 12:47-48 வாசித்தோம். எஜமானுடைய சித்தத்தை அறியாத ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். நீங்க படிச்சு பாருங்க, அது லூக்கா 12:47-48. அப்ப எஜமான் வருவார். எஜமான் வரும்பொழுது நாம் அவருடைய வேலைக்காரர்கள். அப்ப அவருடைய சித்தத்தை அறிந்து செய்த ஊழியக்காரனை கர்த்தர் உள்ளே வா என்று அழைப்பார். அவர் ராஜ்யத்திலே அவருடைய வருகையில வா என்று அழைப்பார். அவருடைய சித்தத்தை அறியாமல் ஏதோ ஒரு காரியத்தை தன் இஷ்டம் போல செய்து கொண்டிருந்த ஊழியக்காரனை எஜமான் யாருன்னே தெரியாதுப்பா, நீ யார் பண்ணி உன்னை அறியேன், என்னப்பா என்ன போய் சொல்றீங்க ஆண்டவரே, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு பெரிய மீட்டிங் குடிசை நடத்திருக்கிறேன், எவ்வளோ மக்காய காப்பாடுபட்டிருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு நான் திருப்பி சொன்னேன், இல்ல எவ்வளவு மிராக்கள் நான் பண்ணேன், நான் சாதாரண மிராக்களா பண்ணேன், நான் இவ்வளவு பேருக்கு மிராக்கள் பண்ணேன். ஆண்டு சொல்ல இல்லப்பா, அக்கிரம செய்யாருங்க, அகன்று போங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு துர்பாக்கியமான நிலைமை பாருங்க. அந்த நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டு அவருடைய வருகை நாளிலே அவர் கர்த்தர் பரலோகத்துக்கு போகும்பொழுது அவர் யாருன்னே தெரியாதுன்னா எப்படி இருக்கும்? நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளு நம்ம கூட பழகுறாரு, அவர் அப்ப வழியில பார்த்துட்டு சார் அப்படின்னு எனக்கு தெரியல ஓடி வரும்போது நீ யாருன்னே தெரியல நடிக்கிறான் பார்த்து சொல்லுவாங்கல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். வருகையிலே விளையாட்டான காரியம் அல்ல இது. நான் பேசிக்கொண்டிருப்பது விளையாட்டான. ஏன் ஆண்டவர் தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தேவ சத்தியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று தெரியல. வருகையின் நாட்கள் மிக சமீபம், ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அதனால பூமி மேல் அக்கினியை போட வந்தேன், அதில் பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். மூணாவது, நான் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது காரியம் என்னவென்றால் லூக்கா, அதே போல் லூக்கா 12:11-12 வாசிக்கிறோம். லூக்கா 12 நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? முதலாவது வசனத்தை பார்த்தோம் 49, அப்புறம் 47-48 பார்த்தோம். இப்பொழுது 11-12 பார்த்தால் அவருடைய ரகசிய வருகைக்கு முன் சபைக்கு ஊழியக்காரர்களுக்கு உபத்திரம் வரும். கடைசி நாட்களில என்ன பண்ணுவாங்களாம்? அதிகாரி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவார்களாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உபத்திரம் கொடுப்பார்கள். ஒரு அதிகாரி முன்னாடி கொண்டு போய், அதிகாரத்தில் உள்ளவர்கள் முன்பாக கொண்டு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சபைகளுக்கு தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், உபத்திரம் வரும், உங்களை காட்டி கொடுப்பார்கள் அநேக. நான் சில வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மத்திய 24 சில வசனத்தை வாசிக்கிறேன். மத்திய 24 9 அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேக இடர்கள் அடைந்து ஒரு காட்டி கொடுப்பார்கள். பாத்தீங்களா? அந்நாட்களிலே பயங்கரமான உபத்திரவம் வருமா? உங்களை உபத்திரவங்கள் வரும், உங்களை கொலை கூட செய்வார்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக ஒரு உபத்திரம் வரும், சபைகளுக்கு உபத்திரம் வரும். இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே சபைகள்லாம் மூடிக்கொண்டிருக்கார்கள். எத்தனை 5 மாசம் ஆயிப்போச்சு, இன்னும் சபைகள் திறக்கல. ஒரு ரகசிய பிளான் நடந்து கொண்டிருக்குது. இது கொரோனாவை வைத்து அப்படியே சபையை மூடிட்டுலாமா, அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே உத்தரவு ஊரடங்கு போடலாமா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யோசிக்கிறாங்க. இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்கு துன்பங்கள் வரும், உபத்திரங்கள் வரும், போராட்டங்கள் வரும். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றாங்களா? அப்போஸ்தலர் 6ல யாக்கோபை பட்டயத்தினாலே ஏரோது ராஜா கொலை செய்தான் என்பதாக அப்போஸ்தலர் 12ல வாசிக்கிறோம். யாக்கோபு யோவான் சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து கொலை செய்ய திட்டமிட்டன. பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து கொலை செய்ய திட்டமிட்டன. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்தன. பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதில்லை குடிப்பதில்லை என்று 40 பேருக்கு அதிகமானவர் சபதம் பண்ணி கொண்டாடலாம். என்னங்க அது? ஒரு ஊழியக்காரனை பவுலை சாகடிப்போம், இல்லைன்னா அவர் சாக வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம் சொல்லி 40 பேருக்கு மேல சபதம் பண்ணாங்க. இந்த மாதிரி உபத்திரவ காலம் வரதான் போகிறது. பாடு இல்லாமல் பரலோகம் இல்லை என்பானவர்களே. அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம துன்பங்களை சகிக்க தயாராக வேண்டும். அவருடைய வருகைக்கு முன்பாக சபைக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியர்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரங்கள் வரும், தாக்குதல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பல ரூபத்துல பல கோணத்துல வரும். நாம் ஆண்டுடைய சமூகத்துல இந்த செய்திக்காய் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், பல விதமா நீங்க நினைக்கிறியா, எழுப்புதல் வரும்போது உபத்திரம் வரும், சபைகள் நசுக்கப்படும் போதுதான் எழுப்புதல் வரும். இரண்டும் ஒன்றுக்கு தொடர்பு உள்ளது. சபைகள் நசுக்கப்பட்டு ஊழியர்கள் நசுக்கப்படும் போது விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாம் அழுது ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவரே இது உபத்திரம், அப்பதான் எழுப்புதல் வரும். இதுதான் வேதத்தினுடைய நியதி, சத்தியம். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் வேதனைப்பட்டு கத்தும் பொழுதுதான் தேவன் மோசேயை அனுப்பினார், எழுப்புதல் வந்தது. அம்மாங்களே, எல்லாவற்றுக்கும் விலைக்கிரயம் கொடுத்தாக வேண்டும். நம்ம ரட்சிக்க இயேசு ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்தார். எனவே அவருடைய வருகைக்கு முன்பாக சபைக்கு மிகப்பெரிய உபத்திரவம் காத்து கொண்டிருக்கிறது. நான் செய்தியை முடிக்கிறேன். 3 காரியங்களை சொன்னேன். அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக முதலாவதாக ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தை பெற வேண்டும். We must receive the Holy Spirit anointing. அந்த அபிஷேகம் பெறாதவர்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் காத்திருந்து, அதுக்காக ஒன்னும் போராடலாம் தேவையில்லை, அதுக்காக பயங்கர உபாசம்லாம் போனலாம் அவசியம் இல்லை. நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரே அபிஷேகம் என்று நீங்க காத்திருந்தால் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் நிச்சயமா இறங்கி வரும். ஒருவேளை நான் அபிஷேகம் பெறணும் பாஸ்டர், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்க நம்பர் அதிலே வரும். எங்க நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு பரிசுத்த அபிஷேகத்தை பெற நான் உதவி செய்கிறோம். 2வதாக நாம் பார்த்தோம், நாம தேவனுடைய பிள்ளைகளே நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், எஜமானுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நம்மளுடைய வழிகளை போக முடியாது. 3வது என்ன பார்த்தோம்? அன்பானவர்களே, நாம உபத்திரவம் சபைக்கு, போராட்டம் வரும் சபைக்கு, ஊழியத்துக்கு. ஆனால் அதை தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறீர். உடைய வருகைக்கு முன்பாக சபைக்கு உபத்திரவ காலம் வரப்போகிறது, ஊழியர்களுக்கு தடைகள், எதிர்ப்புகள் வரப்போகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். நீரே சொல்லிவிட்டு போயிருக்கிறீர், கடைசி நாட்களிலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களை எல்லாரும் கொலை செய்வார்கள். எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எஜமானுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. கிருபை பிள்ளைகளோடு பார்த்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தம் ஒருவராய் பார்த்துக் கொண்டு ஒருவராய் வருகிற கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, தொடர்ந்தவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் நாமத்தில் ஊழியர்கள் அடைய ஆசீர்வதிக்கிறேன். கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும், குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சகோதர சகோதரிகளே.